ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் படம். படத்தோட நேம் ஃபீனிக்ஸ். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவான சூர்யா ஆளுங்கட்சியோட எம்எல்ஏ ஆன சம்பத்தை கொடூரமா வெட்டி கொலை பண்றாரு. இதனால அவரை கூர்நோக்கு பள்ளியில அடைக்கிறாங்க. அவர் 18 வயசு கீழே இருக்கிறதுனால ஜெயில் கொண்டு போகாம இந்த கூர்நோக்கு பள்ளியில வந்து அடைச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் சம்பத் அவரோட ஒய்ஃபான வரலட்சுமி சரத்குமார் தன்னோட ஹஸ்பண்டை கொன்ன ஹீரோவை எப்படியாவது கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒரு டீமா அந்த ஜெயிலுக்கு ஹீரோ கொல்றதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, ஹீரோ எதுக்கு ஆளுங்கட்சி எம்எல்ஏவை கொடூரமா வெட்டி கொன்னாரு, அடுத்தடுத்து அவரை கொலை பண்றதுக்காக வர டீம்ஸ் எல்லாத்தையும் அவர் சமாளிச்சாரா இல்லையா, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் ஃபீனிக்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், அப்புறம் இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ், இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸா எனக்கு பட்டுச்சு. அதுலேயே ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாத்துலயும் ஹீரோயிசம் ஓவர் டோசேஜ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்புறம் ஸ்டோரி அவுட்லைன், இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம லட்சம் தடவை பார்த்த பழைய ஸ்டோரி அவுட்லைன், பழைய ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் தான், எதுவும் புதுசா கிடையாது. இந்த மாரி மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட் படங்கள் எல்லாத்துலயும் இப்பெல்லாம் பெரிய ஹீரோக்கள் கூட பண்றது இல்ல. ஏன் விஜய் சேதுபதி கூட இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு இப்ப கண்டிப்பா யோசிப்பாரு. எப்படி அவரோட பையனான சூர்யாவை அவரோட ஃபர்ஸ்ட் படத்திலே இந்த மாதிரி ஆக்ஷன் சப்ஜெக்ட்ல பண்ண அலோவ் பண்ணாருன்னு தெரியல. சூர்யாவும் எப்படி தைரியமா களத்துல இறங்கினாருன்னு தெரியல. இது ஒரு விபரீத முயற்சி தான். அது பெருசா ஒர்க் அவுட் ஆகாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.